ஒரு சாங்ஸ்க்கும் டான்ஸ் சிக்னேச்சர் ஸ்டெப்புன்ற ஒரு விஷயத்தை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக ஒரு சாங்க்கு ஹூக் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷினாக நான் எடுத்துக்கிறேன். ரைட், நான் பர்சனலாக நிறையா ஹூக் ஸ்டெப்ஸ் க்ரியேட் பண்ணது கிடையாது. பட் ஓவரால் ஒரு ஹூக் ஸ்டெப்பை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் விஷயமாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஹூக் ஸ்டெப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயத்தோட காம்பினேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸி. நீங்கள் பண்ணுற ஸ்டெப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் அதை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் புஷ்ஷை கொடுக்கும். ரெண்டாவது, நீங்கள் பண்ணுற ஸ்டெப்பு ரிப்பீட்டபுளாக இருக்கணும். அதாவது ஒரு ஸ்டெப் பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த ஸ்டெப்போட எண்டில் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ரைட். அண்ட் மூணாவது, விஷுவலாக அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரெசன்டபுளாக ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நீங்கள் அதை ரெடி பண்ணுறது. ரைட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹூக் ஸ்டெப்புன்றது இந்த 3 விஷயத்தோட காம்பினேஷனாக இருந்தால் அது பார்க்குறதுக்கும் ட்ரை பண்ணுறதுக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.